charging by the induction. Okay, what are the difference between charging by friction and charging by induction? Charging by friction வந்து direct contact இருக்கும். Charging by induction without contact. Without contact. Okay, but without contact how a material can be energized அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம in yesterday's class when I am discussing with you okay about conductors and insulators, I said several important things. Okay, what are called the free electrons? Free electronsனா அந்த ஆட்டம்ல இருந்து வெளில வந்து மெட்டல் குள்ளே ஃப்ரீயா சர்க்குலேட் ஆகும். Okay, the behavior of the free electron, it is compared with the gas molecule in a container. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா the kinetic theory of gasesல இருக்கிற equations and they are using it for this free electrons அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மாடல் மாதிரி ஆக்சுவலா. Okay, so இப்போ என்ன பண்ண போறேன்னா in charging by inductionல first I am going to take two spheres, two identical spheres. It is kept on a wooden stand. Okay, wood is a insulator, and the two metallic spheres or a copper sphere could imagine பண்ணிக்கோங்க. So it's a conductor. Now what I am going to do, I am going to keep them in contact. Okay, when I keep them in contact, when I bring them and touch them, then what happened to the total charge? The total charge is zero in this particular system. Okay, but this particular material that contains free electrons. Okay, a lot of free electrons. Now I am going to bring a charged body. Okay, I am going to bring a charged body. So I need a positive rod. So how to produce what type of material can be taken, and it is rubbed with what type of material to generate a positive charge? I need a glass rod with silk. So I am taking a glass rod and then I am rubbing it with the silk. So it acquires positive charge. Now what I am going to do, I am going to bring this positive charge close to the metallic sphere. Okay, I am going to சொல்லுங்க. அந்த கிளாஸ் ராட் வந்து எப்படி சார் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது அவங்க சொன்னாங்க, அது பாசிட்டிவ் தான். That is convention kena. That's what I said. It is assumed. இப்போ எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ YF is equal to MA அப்படின்னா வந்து it is by nature. Okay, by through experiments they found. அதே மாதிரி ஆக்சுவலா பார்த்தா நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு ஆக்சுவலா. இந்த பாசிட்டிவ்ன்றதே ஆக்சுவலி இந்த கான்செப்ட்லேயே கிடையாது நம்மளுக்கு. ஆனால் இன்னும் நிறைய இருக்கு டிஸ்கஷன்ஸ் நம்ம போகணும்னு பார்த்தோம்னா. ஓகே, இப்போ பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலா மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா வி ரோட் இட் அஸ் பாசிட்டிவ் சார்ஜ் எழுதிட்டே இருக்கோம் நம்ம. ஆனால் ஆக்சுவல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து எங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் உனக்கு உங்க கொஸ்டின் இன்னொரு தடவை கேளுங்க. அந்த கிளாஸ் ராட் ரப் வித் சில்க் வந்து எப்படி அவங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்றாங்க? ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ்ங்க. இப்போ சைன் கன்வென்ஷன் இப்போ நீங்க வந்து 10th படிச்சிருப்பீங்க. நீங்க வந்து இது படிக்கும்போது லைட் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. சைன் கன்வென்ஷன் சொல்லிட்டு தி இன்ட்ரடியூஸ் சம்திங். அதில் என்ன பண்ணுவாங்க, சில ரூல் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஷுட் பி கெப்ட் ஆன் தி லெஃப்ட் சைடு. ஓகே, இமேஜ் அண்ட் அந்த லென்ஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைட் மெஷர்ட் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஆக்சஸ் should be positive. இதுக்கு கீழே மெஷர் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி டேக்கன் as negative. ஓகே, தீஸ் ஆர் ஆல் கன்வென்ஷன்ஸ். இந்த கன்வென்ஷன்ஸ் வந்து இட் வில் ஹெல்ப் us in understanding. ஓகே, அதே மாதிரி ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we can understand very easily, especially while solving problems. இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, and it's very difficult to know கரெக்டா எக்ஸாக்டா வந்து we can't predict it. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, what they did, they assigned for certain material. அதே மாதிரி what is 1 kilogram சொல்லுங்க பார்க்கலாம். 1 kg na 1000 gram ன்ற. ஓகே, அண்ட் அது எப்படி எக்ஸாக்டா எப்படி கரெக்டா இருக்குமா? அது அவங்க இன்டர்நேஷனலா டிசைன் பண்றாங்கல்ல. ஓகே, ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க உனக்கு this is going to be 1 kilogram. இதை வச்சு இதோட மல்டிபிள் தான் 2 kilogram, 3 kilogram, 5 kilogram, like that we are doing the measurements. ஓகே, இது பேர் தான் the convention.
அந்த 1 kg இருக்கு பத்தியா, that is called the convention. அதே மாதிரி இந்த டைம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா they used to represent in terms of லைட்டோட வேவ் லென்த்ல வந்து மெஷர் பண்ணி இது பண்ண ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் வச்சு டிஃபைன்ட் இட் ஆர் வெலாசிட்டி வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது இட் பி மோர் அண்ட் மோர் அக்யூரேட். அந்த இடத்துல வந்து they use something called the convention. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக பேட்டரி ஒரு if you take a battery, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், இப்போ ஒரு wire is connected னு வச்சுக்கோங்க, it is assumed that no the current will flow from positive to the negative னுவாங்க. Actually there is no positive charge. Actually this is going to be called as the conventional current அப்படின்னுவாங்க, நம்ம assume பண்ற current. But actual direction of current is opposite to it. This is going to be called electron current னுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை பிகின் பண்றதுக்காக எடுத்துக்கிற அசம்ஷன் அது எனக்கு. Okay, so இப்போ என்ன பண்ணுவாங்க, the glass rod rubbed with silk, it has become positive. If I bring this rod, you imagine that no, the two spheres are in contact. The sphere, they are there in contact. They are in contact, and I am bringing the rod. Okay, I am not touching it, and bringing it very close to the metallic sphere. So what are the changes that happened in the metallic sphere? A metallic sphere negatively. Okay, positively charged. Okay, already we have the positive charge here, and we know that no, there is always the free electrons are there that is moving randomly. Is there any the positive rod? No, it's having any influence on the free electron? Definitely இருக்கும், அது என்னது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்ப because of the influence is going to what type of influence? It's going to be attraction or repulsion? Attraction. It's going to be attraction. So if you take the this is the positive rod, and then these are the two spheres in contact. So automatically the negative charges will be started accumulating on the left side of the sphere. Okay, initially what is the total charge? The total charge is going to be neutral. Now also the total charge is going to be neutral. Okay, but what happened, the electrons are started accumulating on one side because of the positive field. Okay, this particular rod, no, it generates a field, electric field. We are going to discuss it in the later classes. Okay, so equal amount, it is assumed that equal amount of positive charges will be developed on the other side. Okay, and what is positive is called the deficit of the electrons. So more electrons are in one sphere and less electrons are in the other sphere. Okay, so the number of plus is going to be more in the second one. So after I brought it closer, no, this particular glass rod, and without removing the rod, I am going to detach the sphere. Okay, I am going to separate the spheres. If I separate the sphere, now what happened? Still the positive rod is here. So what happened? The negative charges will stay here, and the positive charges will stay on the other side. Okay. Now I am going to remove this rod completely. Okay. When I am removing this rod completely, then automatically what happened now? One sphere, it has become completely negative. Okay, another sphere, it has become completely positive. Okay, this method is called charging by the induction. In this case, and there is no contact between the rod and the metal. Okay, here what you have to note, it is going to be a metallic sphere. Insulator, imagine it's a conductor in the okay, it's going to be a conductor. இப்போ கூட நீ கேட்கலாம், sir, here there is a contact in the இடத்துல.
அப்புறம் எப்படி நீங்க how can you say no without any contact அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நோ ராட் கான்டாக்ட்ல இல்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தட் இஸ் ஆல்சோ தேர். இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா